குட் ஆஃப்டர்நூன். நான் உங்களோட அக்ஷா கார்த்திக். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ண போகிறேன். அதுக்கு தான் வந்து இன்னைக்கு வந்து சாரீ வேர் பண்ணி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது நான் பட்டு சாரியை தான் வேர் பண்ண போகிறேன். அந்த சாரீ தான் வந்து உங்களுக்கு வேர் பண்ணி காட்டலாம் அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ், அதாவது அது வந்து ப்ளூ கலர். பட் ஆனால் சாரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது அந்த பேனா மை இங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளூவில் தான் இருக்கும். நான் வந்து இந்த மை கலரில் வந்து ப்ளவுஸ் வந்து வேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்கும், பட் ஆனால் உங்களுக்கு வந்து பிடிக்கும். ஏன்னா எனக்கு இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸில் அந்த பிங்க் கலர் இதெல்லாம் வந்து ஷேட் இருக்கும், அதனால் வந்து மேட்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுதான் நான் வந்து வேர் பண்ண போகிறேன். அதனால் இந்த ப்ளவுஸ் வேர் பண்ணிவிட்டு வேர் பண்ணுறேன். நீங்கள் ஃபுல் சாரீ நான் வேர் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் வந்து இந்த சாரீ இதுதான், இது வந்து நல்லா ஒரு பெனாமை கலர்னு சொல்லுவீங்களா அந்த இது. இந்த ப்ளவுஸுக்கு வந்து கண்டிப்பாக மேட்சிங்காக இருக்கும். நான் வேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நல்லா வந்து குட்டி பார்டராக தான் இருக்கும். அப்போ குட்டி பார்டர் அப்படின்னு சொல்லும்போது ஓவராலாக வந்து சூப்பராக இருக்கும். ப்ளீட்ஸுமே வந்து நல்லா இதாகி விடுவோம். நீங்கள் நினைக்கலாம் இதுக்கும் மேட்ச் ஆகுமா, இது வந்து இப்படி நல்லா இந்த இது வந்து நல்லா டார்க் ப்ளூ, இந்த லைட் ப்ளூ அப்படின்ற மாதிரி மேட்சிங்காக இருக்கும் பாருங்க. ஏன்னா நான் ஆரி ஒர்க் போட்டனால இதில் ஃபுல்லாக பிங்க் இது இருக்கனால மேட்சிங்காக இருக்கும். நல்லா இந்த ப்ளூ கலர், இந்த மாதிரி ப்ளூ நம்ம வந்து வேர் பண்ணுறோம், சூஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னும் போது நல்லா சூப்பராக தெரியும். சாரீ வந்து எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸில் நீங்கள் இருந்தாலும் அந்த சாரீ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது நல்லா வந்து சூப்பராகவும் அழகாகவும் தெரியும். நமக்கு வந்து இதுக்கு எனக்கு பிங்க் கலரில் ஜாக்கெட் இருக்குது. பட் ஆனால் நான் வந்து இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லவும் சரி இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த பிங்க் இதில் உள்ள இந்த ஷேட் வந்து கண்டிப்பாக இது இருக்கிறதுனால சூப்பராக தான் இருக்கும். இதில் வந்து ஓவராலாக பார்க்கும்போது பிளேட் வந்து நல்லா விழுகும். நல்லா டைட்டிங்காக எடுத்துட்டீங்க அப்படின்னும் போது நல்லா வந்து நமக்கு வந்து பிளேட் விழுகும். அப்படியே வந்து சாரீ பிளேட் எடுங்க. ஈவினிங் ஃபங்க்ஷன் தானே, இதுக்கு ஏன் நீங்கள் பட்டு சாரீ இது வேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது வந்து நாங்கள் செட்டாக வந்து வேர் பண்ணிட்டு போகிறோம். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் வந்து வேர் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 2 hours தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி வேர் பண்ணுறேன். ப்ளீட் பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா ஒன்று ஓலை வந்துருச்சு. அதுக்கப்புறமா சேஃப்டி பின் வச்சு நல்லா பின் பண்ணிக்கோங்க. நல்லா ஒன்று கூட நல்லா வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸஸ் இதை
வந்து இந்த லுக் வந்து நல்லா தான் இருக்கும். அது ஸ்ட்ரெஸ்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நூல் இதாக இருக்கும். எல்லாம் வந்து இதை வந்து ஒரு போல் எடுத்து நல்லா டைட்டிங்காக எடுத்து இந்த இடத்துல பின் பண்ணிட்டீங்கன்னும் போது இங்கே இருக்காது, நமக்கு இந்த இடத்துல இதாகாது. அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த நல்லா லென்த்தாக அப்படி விடுது. அப்போ இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படிங்கும்போது ஓவராலாக இதுக்கு ப்ளீட் மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ப்ளீட்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னும் போது வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போதும் இது நல்ல கம்ஃபர்டபுளாக நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும். நம்ம என்ன இப்படி கீழே சீரை போட்டோம் செஞ்சாலும் ரொம்ப வந்து இதாகாது. அண்ட் இந்த லுக்குமே வந்து நல்லா அழகாக நீட்டாக தான் இருக்கும். எடுத்து நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இந்த இடமும் வந்து நமக்கு வந்து ப்ளீட் வந்து நல்லா ஹிப்புக்குமே வந்து நல்லா ஒன்று போல் இதாக இருக்கும். அதுக்கப்புறமா சைடு ஃபுல்லாகவே வந்து நமக்கு ஒன்று போல் இதாக இருக்கும். இது நைட் பார்ட்டி அப்படின்னும் போது நமக்கு அந்த மாதிரி இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் வந்து சூப்பராகவும் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பை காய்ஸ்.